பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, அப்படிதானே? இந்த நாள்ல ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 10. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். For it is an awesome thing that I will do with you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க அவருக்காக அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோட நான் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. உன்னை நான் கொண்டு பயன்படுத்த போகிறேன். நீ படிக்கின்ற இடங்களை நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. அங்க உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறேன். நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அங்க நான் உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறேன். நீ என்னுடைய மகளாக என்னுடைய மகனாக அங்க நீ வாழ்ந்து நீ என்னை மகிமைப்படுத்துவ அப்படின்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லா இடங்கள்லயும் அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். இந்த நாள்ல நீங்க கவனமாக நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிற காரியங்களை குறித்து உங்களால நீங்க யோசிக்க முடியும். அவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோட கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். மனுஷங்க நினைச்சு பார்ப்பாங்க, எப்படி இவங்க இப்படிலாம் செய்யறாங்க, எப்படி இவங்க கர்த்தருக்காக வாழ்றாங்கன்னு சொல்லி நினைத்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. காரணம், அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்க அவருடைய பிள்ளைங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க மேல திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன இடத்துலதான் நான் இருக்கிறேன். இன்னைக்கு யாருமே நான் பேசுறத எதுவுமே அவங்க கண்டுக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு நான் மறைவாக நான் இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீங்க நினைத்து கலங்கி போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், ஆச்சரியப்படுகிற வகையில இருக்கும். உன்னை கொண்டுதான் நான் பயன்படுத்த போகிறேன், உன்னை கொண்டுதான் நான் பயன்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்களோட நீங்க பேசுறீங்க, பிள்ளைங்களை கொண்டு நீங்க பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க எல்லாரையும் ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்துறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. உங்களுக்காக ஆண்டவரே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க படிக்கின்ற இடங்கள்ல ஏசப்பாவுக்காக ஜொலிக்க போறீங்க. வேலை பார்க்கிற இடங்கள்ல ஏசப்பாவுக்காக ஜொலிக்க போறீங்க. உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில, இந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லாருடைய மத்தியில நீங்க ஏசப்பாவுக்காக ஜொலிக்க போறீங்க. அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிற நாட்கள் வந்து விட்டது. உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வகையில கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். God bless you. Have a joyful day.